அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் ஐயப்பா சேவா சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 41 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 21 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முதல் தேதி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதமிருந்து ஐயப்பனை வழிபடுவது வழக்கம். கார்த்திகை முதல் நாள் முதல் ஐயப்பனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். ஐயப்ப சுவாமிக்கு மார்கழி மாதம் 1ஆம் தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதனையொட்டி ஐயப்பனுக்கு மேலதாளத்துடன் சிறப்பு நெய் அபிஷேகம் மற்றும் மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சிலைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கேரள செண்டை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன், ஐயப்பன், சிவன், பார்வதி உள்ளிட்ட சுவாமிகள் பல அவதாரங்களில் வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பெருமக்களே, ஆன்மீக அன்பர்களே, ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு.